கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ் பாடும் திறமும் ஊக்கமும் தாழ்வுற உணர்வும் தந்து என் உள்ளத்தமர்ந்தவா தெய்வமுமாகி அன்பானதம் குறை தவிர்க்கும் குணப்பெரும் குன்றமே எருவும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வள்ளலே சரணம். தனி தோன்றென்று சொல்லி தனி தோன்றென்று சொல்லி கந்தருள் சந்தான தெய்வமே சேர்மன் சுவாமி திருக்கதையை கனிவுடனே பாட சேர்மன் சுவாமி திருக்கதையை கனிவுடனே பாட கந்தனத்தை துணை புரிவாய் தலைமகளே அந்த வடிவழகி பாதம் போற்றி திருச்செந்தூருக்கு அருகில் நீர்வளமும் சோலை வளமும் செழுமையும் மிக்க பெருமை பெற்று சிறந்து விளங்கும் ஊர் மேல புதுக்குடி. புதுக்குடி என்னும் ஊரு உண்டா அவனியில் அதற்கிணை இல்லையா பற்றாத துணையும் உண்டு வானோ என்ற பொலிவும் உண்டு சோலை வளமும் மிகவும் உண்டு சோலை வளமும் மிகவும் உண்டு மேல புதுக்குடி என்னும் ஊரகி சோலை வளம் மிகவே உண்டு சோலை வளம் மிகவே உண்டு மேல புதுக்குடி ஊரகுவார். இத்துணை சிறப்புமிக்க புதுக்குடி ஊரிலே குமாரசாமி நாடார் என்பவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வருகின்றார். அவருக்கு சிவனடியார் ஒருவர் வந்து விஷகடி முறிவு மந்திர செப்பேடு ஒன்று தர அதன் வழியாகவே நச்சுக்கடியினால் துன்பமடைந்தோரை குணமாக்கி வந்தார். மந்திரத்தின் உருவாலே உருவாலே மகிமைகளும் செய்யலானார் செய்யலானார் மந்திரத்தின் உருவினாலே உருவாலே உருவாலே பலவும் செய்யலனா செய்யலனா மாசில்லா குணத்தாலே மங்களமாய் வாழ்ந்து வரார் அப்படி சொல்லு சொல்லு மாசில்லா குணத்தாலே குணத்தாலே மங்களமாய் வாழ்ந்து வரார் வாழ்ந்து வரார் மாசில்லாத குணத்தினாலே குணத்தாலே குணத்தாலே மங்களமாய் வாழ்ந்து வரார் வாழ்ந்து வரார். அவருக்கு பின் வந்தோரும் இவ்வறிய தொண்டையை செய்து வரலானார்கள். அவர் வழி வந்தவர்தான் ராமசாமி நாடார் என்பவர். அவர் செய்த தவத்தின் பயனாகவே இவ்வுலகை வாழ்விக்க வந்த தெய்வம் அவதாரம் செய்தது. ராமசாமி நாடாரும் அவரது வாழ்க்கை துணைவியார் சிவனடைந்தாள் அம்மையாரும் இல்லறத்தை நல்லறமாய் நடத்தி வருகின்றார்கள். ஆமாம், அவர்களுக்கு வெகு காலமாக புத்திரப்பேறு இல்லை. இறைவனை தாண்டொழுது இல்லறத்தை நடத்தி வாரார். இறைவனை தாண்டொழுது இல்லறத்தை நடத்தி வாரார். சிவனடைந்தாள் அன்னையரோ சிவனடைந்தாள் அன்னையரோ விரதங்களும் இருக்கலனார். சிவனடைந்தாள் அன்னையரோ சிவனடைந்தாள் அன்னையரோ விரதங்களும் இருக்கலானார். சிவனடைந்தாள் அன்னையரோ சிவனடைந்தாள்
இருக்க ஒரு நாள் அன்னையரை வான்கருடன் 3 முறை வலம் வந்து வட்டமிட்டது. பின்பு செட்டியாவுக்கு சென்று 5 விட்டு சுவாமிகளை வழிபட அன்று இரவு ஒரு கனவை கண்டார்கள். என்ன கனவு அது? பரமசிவன் ஆடி வர தானும் கண்டார். கைலிநாதன் குழந்தை போல மணி வயிற்றில் இருக்க கண்டார் குழந்தை போலே மணி வயிற்றில் இருக்க கண்டார். இறைவன் கனவிலே தோன்றி உங்களுக்கு ஒரு அருந்தவ குழந்தை பிறக்கும், அது அழியா புகழ் பெறும். அக்குழந்தைக்கு அருணாச்சலம் என்று பெயரிடுங்கள் என்று கூறி மறைந்தார் சுவாமி. அங்கிலிருந்து அன்னையார் கருவுற்று 10 மாதங்கள் கழிந்தது. 1880ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் மகாலய அமாவாசை அன்று உத்திர நட்சத்திரத்தில் தெய்வ குழந்தை திருவதாரம் செய்தது. அந்த குழந்தைக்கு அருணாச்சலம் என்று பெயரிட்டு அருமை பெருமையாகவே வளர்க்கலானார்கள். தாலாட்டு, பாலூட்டி, சீராட்டி, அன்பு காட்டி, அமுதூட்டி, கனியூட்டி, நகைபூட்டி குழந்தையை மாணிக்க தொட்டிலில் சீராட்டி படுத்து தூங்க வைக்கின்றார். அன்னையார் தாலாட்டு பாடுகின்றார்கள். மண்ணில் வந்த மாமணியே மாணிக்கமே நீ உறங்கு, மண்ணில் வந்த வெண்ணிலவே மாணிக்கமே நீ உறங்கு, தவப்பயனில் பிறந்தவனே தங்கமே நீ உறங்கு, தாலே தாலோ தாலே முத்தாய் உதித்தவனே நாடாளும் மன்றத்திலே நல்முத்தாய் உதித்தவனே கண்ணே கனிமொழியே தகழே நீ உறங்கு, தாலே தாலோ தாலே தாலோ தாலே தாலோ தாலாட்டு பாடி தூங்க வைக்கின்றார். அருணாச்சல குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாகவே வளர்த்து வருகின்றார். நாளும் ஒரு நல்ல மேனியுமாய் பொழுதும் ஒரு நல்ல வண்ணமுமாய் கத்தி நடை பயிலும் வண்டியுறுத்தி கத்தி நடை பயிலும் வண்டியுறுத்தி பாலகனும் ஓடி விளையாடுகிறார். அருணாச்சல சுவாமி பிறந்தபின் சொர்ணம்மாள், ராமலட்சுமி என்று 2 பெண் குழந்தைகளும் கருத்த பாண்டி என்னும் ஆண் குழந்தையும் பிறந்தது. செல்வ செழுமைமிக்க குடும்பத்திலே பிறந்த சுவாமிகள் எப்படி வளர்ந்து வருகின்றார் தெரியுமா? 1 வயது 2 வயது 3 வயதாச்சு, 4 நல்ல வயதனி வயதனி நடந்து ஓடும் பிராயத்தி பிராயத்தி வயதனி
கல்வியை மூலக்கரை என்ற ஊரிலே படித்து முடித்தார் சுவாமிகள். தொடக்க கல்வி முடித்திருந்த நேரத்தில் சுவாமிகளின் அன்னையார் திடீரென காலமானார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையழன்ற போது பரிந்தெடுத்து செய்கை இருபுறத்தேந்தி கனகமணி தொட்டிலிட்டு தாலாட்டி வளர்த்த தாயே சென்றாயோ இவ்வையகத்தை விட்டு போனாயோ அம்மா. அன்னையரின் மறைவு சுவாமிகளை மிகவும் வருத்தியது. பின்பு தனது உயர்கல்வியை ஏறலில் தனது சிறிய தந்தையார் வீட்டில் இருந்து கொண்டு தொடர்ந்தார். அப்போது அவருக்கு வயது என்ன தெரியுமா? 12 வயது. கல்வி பசி தானும் கொண்டு கணப்பொழுதில் இடம் பெயர்ந்தார். நகர்தனி நகர்தனி தானும் வந்தார் தானும் வந்தார். சிற்றப்பா சிவசுப்பிரமணிய நாடார் வீட்டில் இருந்து கொண்டு தனது உயர்நிலை படிப்பை தொடர்ந்தார் சுவாமிகள். எவ்வாறு கற்றார் தெரியுமா? அங்கே சுவாமிகள் எப்படி கற்றார்கள்? கற்றோரும் போற்றும் வண்ணமும் கல்வி கேள்வியில் சிறக்கலானார். ஆசான்கள் வியக்கும் வண்ணமும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றார். கல்வியில் சிறந்து தேர்ச்சி பெற்றார் சுவாமிகள். ஆன்மீகம் அவர் உள்ளத்திலே ஊற்றெடுத்தது. பிற மதத்து நூல்களையும் கற்று அறிந்து கொண்டார் சுவாமிகள். மாலை வேளையிலே இளைஞர்களோடு தாமிரபரணி ஆற்றங்கரையோரமாக இன்பமுடன் கழிக்கலானார். எப்படி என்றால், பரணிக்கரை தீரத்திலே பண்பாளன் தொல்லமையில் இளைஞர்களின் பெருங்கூட்டம் மகிழ்ந்து ரசித்திருப்பார் பண்பாளர் சுவாமிகளும். வீட்டிலே பூஜை அறையில் மணிக்கணக்கில் இறைவனோடு இறைவனாகவே ஒன்றி விடுவார். சில வேளைகளில் அவரிடமிருந்து சித்துக்களும் வெளிப்பட்டது. வெளியே செல்லும் போது வெள்ளை குதிரையிலே அமர்ந்து செல்வார். அவர் குதிரை மீது அமர்ந்து செல்லும் அழகே அழகு. அவர் குதிரை மீது அமர்ந்தால் எப்படி அழகாக கரையில்லா வெள்ளை வேட்டி கட்டி இழுக்கை போட்டு தான நின்று தலைப்பாதி தானும் சொல்லி கடிவாளம் கைப்பிடித்து குதிரை மீது அரசர் போல அவர் வெளியே வரும்போது பெண்கள் அவர் எதிரே வர பயப்படுவார்கள். சுவாமிகளின் பெருமைகளை நெல்லை மாவட்ட ஆட்சியாளர் கேள்விப்பட்டு அவரை சிறுத்தொண்டநல்லூர் கிராம முன்சிப்பாக நியமித்தார். சிறுத்தொண்டு முன்சிப்பானார். சிறுமகளை களைந்தெடுத்தார். சாதி சமயம் வேறறுத்தார். சான்றோரும் புகழலானார். மனிதநேயம் தலை தூங்கவே மக்கள் மனதில் இடம் பிடித்தார். 8 ஆண்டுகள் சிறப்புடன்
பணி செய்தார் சுவாமிகள். கிராம முன்சிப்பாகவே பணி செய்துவிட்டு பதவியை விட்டு விலகினார். அவரது தந்தை அவருக்கு திருமணம் செய்ய எண்ணம் கொண்டார். மகனுக்கு மணமுடிக்க வேண்டும் அல்லவா? சுவாமிகள் தங்கையரின் திருமணத்திற்கு பின்பு தனது திருமணத்தை பற்றி பேசலாம், யோசிக்கலாம் என்று கூறிவிட்டார். திருமணத்தை நிறுத்திவிட்டார். அவரது விருப்பப்படி தங்கையருக்கு திருமணங்கள் சிறப்போடு நடைபெறுகின்றது. அப்படியா? மங்கையர்கள் ஆகிரம் வீர்வாழ் தொழில்கள் கூறி நிற்க தங்க ஒளித்த என்று தங்க தமிழ் பாடி நிற்க மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரைக்கு அழைத்து வந்தார். சொன்ன மாளிகை பிடித்தார் தக்கி நாடாரும் மாமகத்தி கரம் பிடித்த கரம் பிடித்தார் சுப்பிரமணியாதீத்த நாடாரும் ஒரே வியக்கும் வண்ணம் தங்கையின் திருமணம் நடந்தேறியது. சுவாமிகளின் தந்தையார் தனது தங்கையின் மகளை சுவாமிகளுக்கு மணமுடிக்க விரும்பினார். ஆனால் சுவாமிகள் திருமண வாழ்வை அடியோடு வெறுத்தார். அவரது உள்ளம் எப்பொழுதும் ஆன்மீகத்தையே நாடியது. ஆன்மீக நெறிகளையே அண்ணலோ நாடலானார் திருமண வாழ்வுதனை வாழ்வுதனை தீர்மானமாய் ஒதுக்கிவிட்டார் ஒதுக்கிவிட்டார். சிந்தையிலும் செயலதிலும் ஜீவமொழி பெற்று வந்தார். சிந்தையிலும் செயலதிலும் ஜீவமொழி பெற்று வந்தார். ஆன்மீக நெறிகளையே நெறிகளையே அண்ணலோ நாடலானோ நடலானா ஆறுமுக நேரில் எஸ்பி என்று அன்போடு எல்லோராலும் அழைக்கப்படும் பொன்னையா நாடார் வாயிலாகவே சுவாமிகளை திருமணத்திற்கு சம்மதிக்க செய்ய சுவாமிகளின் தந்தையார் முயன்றார். பொன்னையா நாடார் அவர்கள் சுவாமிகளிடத்தில் சம்மதம் கேட்க சுவாமிகள் என்ன கூறுகின்றார்? உலகியல் என்னும் புதைகுழியே புதைகுழியே இழந்து நானும் இழனுமா இழனுமா தவநெறிகை நாடுகின்றேன் தவறாக கருத வேண்டாம். 28 ஆண்டு மட்டும் பொறுத்தருள கூறுமையா. அதன் பின்னே நான் இருந்தால் பேசிட மனமதையே மனமதையே ஆண்டுகள் எனது தந்தையாரை பொறுத்து சொல்லுங்கள். அதன் பின் எனது திருமணத்தை பற்றி யோசிக்கலாம் என்று சுவாமி கூற அதன் பின் திருமண பேச்சை தந்தையார் நிறுத்திக் கொண்டார். அதன் பின் சுவாமிகள் தனது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார் என்றால் தோட்டத்திலே மன்னராக துயர் துடைக்கும் நண்பனாக மருத்துவத்தில் சித்தராக துயர் துடைக்கும் வள்ளலாக கருணையிலே தெய்வமாக மாநிலத்தில் வாழ்ந்து கருணையிலே தெய்வமாக கருணையிலே தெய்வமாக மாநிலத்தில் வாழ்ந்து வந்தார். அரசு பொலிவு துலங்கியது. விஷகடி தீராத நோய் என்று வருபவர்களுக்கு அருட்பெரும் சித்தராகவும் அவரது கருணையிலே கண்டவர்கள் எல்லாம் மேமறந்தனர். 25 வயதான சுவாமிகள் பெருமைகளை கண்டனர். அன்றைய மாவட்ட ஆட்சியாளர்கள் நாடே போற்றும் நல்லவரை நல்லவரை நலமுடனே தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார்
உத்தரவு போட்டார் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள். நண்பர்களின் ஆலோசனைப்படி சேர்மனாக பதவியேற்றார் சுவாமிகள். இரண்டாவது சேர்மனாக இருந்தார். கேரள நகரோ செழுமை பெற பதவி பெறும் காத்து நின்றார் பசும் பொன்னாய் விளங்கலானார் மக்கள் தூய துணிந்தினரே மாட்டிமையும் செய்யலானார் மக்கள் தூயர்களை துடைத்திடவே மாட்டிமையும் சேர்மன் பதவி அவரால் பெருமை பெற்றது. தனது 26வது வயதில் சேர்மன் பொறுப்பை ஏற்ற சுவாமிகள் மக்களுக்காக அருந்தொண்டாற்றினார். மக்கள் அவரது இயற்பெயரை மறந்து சேர்மன் என்றே அன்புடன் அழைக்கலானார்கள். இவ்வாறு இருக்கையில் வழக்கம் போல் சுவாமிகள் ஆற்றுக்கு நீராடச் சென்றார். எப்படி தெரியுமா? வழக்கமான காலை நேரமதி வழக்கமான காலை நேரமதி நேரமதி சுவாமி பரணி நதி மேனி நீராட பார்த்தாரே முறைமை கண்ணியரும் பார்த்தாரே முறைமை கண்ணியரும் கணப்பொழுதி உபாயம் ஒன்று வழக்கம் போல் சுவாமிகள் வேஷ்டியை துவைத்து வைத்துவிட்டு இடுப்பில் துண்டு கட்டி நீராடிக் கொள்வதுதான் வழக்கம். அன்றும் ஆட்டிலே துவைத்து வைத்துவிட்டு இடுப்பிலே துண்டு கட்டி நீராடிக் கொண்டிருக்கும் போது அவரது முறைமை பெண்கள் கண்டனர். அடியே ஒரு வேடிக்கை பண்ணுவோமா? ஆமாண்டி, தினமும் வாராரு, ஆத்துல குளிச்சுட்டு போறாரு, ஒரு வேடிக்கை பண்ணுவோமாடி? பாரு, கொஞ்சம் பொறுத்து பாரு என்று தீர்மானித்து அவர் துவைத்து வைத்த வேஷ்டியை ஒரு சிறு பெண்ணிடம் எடுத்துக் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் முறைமை பெண்கள். சுவாமிகள் என்ன செய்ய போகிறார் என்று கவனித்துக் கொண்டிருக்க கரையில் நாம் துவைத்து வைத்த ஆடையை காணவில்லையே என்று காணாத சுவாமிகள் நடந்தவற்றை ஞான திருஷ்டியாரை உணர்ந்தார். என்ன நடந்தது தெரியுமா? சுவாமிகளின் அருளினாலே அற்புதமும் நடந்தது. உடுத்தக்கூடிய கரையில்லாத வேஷ்டியே வியாபாரியிடத்தில் இருக்க அதை வாங்கி நீரில் நனைத்து உடுத்திக் கொண்டார் சுவாமிகள். பக்கத்தில் குளித்துக் கொண்டிருந்தவர் நடந்த வேடிக்கையை சுவாமிகளிடத்தில் கூற, போகட்டும், தையல் எடுத்து செல்லும் துணி தையலுக்கும் ஆகாதே என்றார் சுவாமிகள். தடுமாறி தான் பயந்து தானே அந்த சிறுமி அவள் தானும் சென்று தயங்கி அவள் சொன்னாளே பத்திரத்தை பிரிக்கும் போது அங்கே கண்டார். தாயார் பத்திரத்தை பிரித்து பார்க்க துணி கந்தல் கந்தலாகவே கிழிந்திருப்பதை பார்த்தார். அது தைக்க கூட பயன்படாமல் போயிற்று. சுவாமிகள் சொன்னதின் பொருள் அப்போதுதான் விளங்கிற்று. நடந்த அந்த அற்புதத்தை நகரில் மக்கள் அறிந்தனரே. உள்ளம் என்று பாராட்ட, உள்ளம் என்று பாராட்ட கூறவரும் புகழ்ந்தனரே. தெய்வசித்த இது என்றார், தெய்வசித்த இது என்றார், தெய்வம் இவரே தானே என்றார். தெய்வம் இவரா
கேரளில் வாழ்ந்து வந்த பால்நாடார் என்பவரை நல்ல பாம்பு தீண்டி விட்டது. விஷம் பரவி உடல் நீளம் பூத்து விட்டது. அவரது உறவினர்கள் ஐயோ என்ன செய்வது, இவரை சேர்மன் சுவாமிகளிடத்திலே கொண்டு செல்வோம், எல்லோரும் பாருங்கள் போகலாம் என்று சேர்மன் சுவாமி அவர்களை பார்ப்பதற்காக வருகின்றார். சேர்மன் சுவாமி நல்ல பாம்பின் விஷத்தன்மை முறிந்திடவே, நல்ல பாம்பின் விஷத்தன்மை முறிந்திடவே நலமுடன் பார்வையிட்டார் சுவாமிகளும். சுவாமிகளின் நன்மொழினாலே நன்று முறியவே, சுவாமிகளின் நன்மொழினாலே சுவாமிகளின் அருளினார் பால்நாடார் உயிர் பிழைத்தார் அவர் பார்வையினாலே. இவ்வாறு சேர்மன் சுவாமிகளின் தெய்வீக அற்புதங்கள் ஊரெங்கும் பரவியது. எங்க பார்த்தாலும் பால்நாடாரை காப்பாத்திட்டார் நம்ம சாமி. அவரது தெய்வீக தன்மையை மக்கள் அறியலானார்கள். இப்படி இருக்க நாடாண்ட குலமதிலே சுவாமி நல்முத்தாய் உதைத்த தெய்வம் சுவாமி, நாடாண்ட குலமதிலே சுவாமி நல்முத்தாய் உதைத்த தெய்வம் சுவாமி, தாத்தாவின் அவதாரம் சத்தியமாய் மறந்தோம், தாத்தாவின் அவதாரம் சத்தியமாய் மறந்தோம் சுவாமி சேர்மன் சுவாமி. சித்துக்களும் செய்யலானார் சுவாமி, சித்துக்களும் செய்யலானார் சுவாமி, சித்தராமை செய்யலானார் சுவாமி. அவர் புகழை நான் பாட என்ன தவம் செய்தேனோ, அவர் புகழை நான் பாட என்ன தவம் செய்தேனோ சுவாமி சேர்மன் சுவாமி. மக்களின் சுகவாழ்வில் அக்கறை கொண்ட சேர்மன் சுவாமிகள் தெய்வீக தன்மையை சிறப்புடன் பணி செய்தார். தெய்வீக தன்மை அவரிடத்தில் பரவியது. ஒரு நாள் சுவாமிகள் தூங்கும் பொழுது ஒரு கனவை கண்டார். ஒளிப்பிளம்பை தோன்ற கண்டார், ஆண்மழல் கையில் கொண்டு சிவபெருமான் வரவும் கண்டார். எண்ணிக்கை மாலையிலே இந்த பூலோக வாசம் விட்டு என்னை தந்து அடைவாயப்பா, பூலோக வாசம் விட்டு என்னை தந்து அடைவாய் கனவை கண்ட சுவாமிகள் தான் மண்ணுலையில் பிறந்ததின் நோக்கம் நிறைவேறியதை உணர்ந்தார். அவர் கனவிலே கண்டபடி சித்தி பெறப் போகும் நாள் 1908 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 28ஆம் நாள் கீழகம் ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முழுமையான அமாவாசை தினம் என்பதை அறிந்து கொண்டார் சுவாமிகள். முக்தி பெறும் நாளதுவே உலகிற்கு தானுரைக்க எண்ணம் கொண்டார் நண்பருமே சுவாமிகளும் இறைவனின் கட்டளையே இழந்து உரை
நாடாரிடத்தில், நண்பரே, எனக்கு இறைவன் இட்ட பணி முடிந்து விட்டது சுவாமி, இறைவனிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்து விட்டது என்று கிருஷ்ணமூர்த்தி நாடாரிடத்தில் சொல்ல, எண்ணி சில நாட்களில் எனது உயிர் நீங்கும், என்னை சமாதி வைக்கும் இடத்தில் என் சித்து நின்று நிலவும் என்றார் சுவாமிகள். நண்பரவர் கலங்கி விட்டார் சுவாமி சொன்ன பொன்மொழியால், நண்பரவர் கலங்கி விட்டார் சுவாமி சொன்ன பொன்மொழியால், மண்ணி பிறந்த மாமணியை இழந்து நாமும் போவோம் என்று கலங்கி விட்டார் அந்த நண்பருமே, கலங்கி விட்டார் மனம் கலங்கி விட்டார், கலங்கி விட்டார் மனம் கலங்கி விட்டார், கலங்கி விட்டார் மனம் கலங்கி மனமதிவும் துக்கத்தாலே என்ன செய்வதறியாமலே ஏதலித்து போனாரே நண்பருமே, மனம் கலங்கி விட்டார், கலங்கி விட்டார் மனம் கலங்கி விட்டார், கலங்கி விட்டார் மனம் கலங்கி சேர்மன் சுவாமிகள் தன் தம்பி கருத்த பாண்டியை அழைத்து, தம்பி இறைவனால் அழைக்கப்பட்டதை கூற தம்பியானவர் தேம்பி தேம்பி அழுகின்றார். தம்பியை தேற்றுகிறார் சுவாமிகள். கலங்காதே தம்பி, கலங்காதே, ஊனுடலும் மறைந்தாலோ உண்மையிலே நான் இருப்பேன், ஊனுடலும் மறைந்தாலோ உண்மையிலே நான் இருப்பேன், சித்து விளையாடிடுவேன், சித்து விளையாடிடுவேன், நம்பினோரை காத்து நிற்பேன், கவலை கொள்ள வேண்டாம் அம்மா, கவலை கொள்ள வேண்டாம் தம்பி, கவனமுடன் கேட்டிடுவார், கவலை கொள்ள வேண்டாம் தம்பி, கவனமாக கேட்பாய். என் உடலை நதியோரம் வடகரையில் இருக்கும் பெரிய ஆலமரத்தின் அடியில் குழி தோண்டி எனது உடலை யோக நிஷ்டையாக சமாதி நிலையில் வைக்க வேண்டும். அப்போது வானில் செங்கருடன் 3 முறை வட்டமிடும். அதன் நிழல் என் உடல் மீது விழும். பின்பு மலரையும் மண்ணையும் போட்டு மூடி விடுங்கள் என்று சுவாமிகள் கூறுகின்றார். மண்ணுலகின் ஒளி விளக்கா மங்கார தவத்திலாமா ஆருடத்தில் வந்துவிட்ட மகிமையுள்ள தெய்வமாமா, ஆருடத்தில் வந்துவிட்ட மகிமையுள்ள தெய்வமாமா, மக்களின் இதய தீர்க்கும் மறைந்து போகும் காயமாமோ, ஆருடத்தில் வந்துவிட்ட ஆருடத்தில் வந்துவிட்ட ஆருடத்தில் வந்துவிட்ட மகிமையுள்ள தெய்வமாமா, ஆருடத்தில் வந்துவிட்ட சுவாமிகள் மறையப் போகும் செய்தி கேட்டு மக்கள் எல்லாம் அழுது புலம்பினர். அந்த நாளும் வந்தது. மக்கள் துயரத்துடன் நடப்பவற்றை கவனிக்கலானார்கள். சுவாமிகள் காலை கடன் தான் மூடித்தார், தான் மூடித்தார், உடனே மூடி செய்தார், உடனே செய்தார், அவனுடன் நல்வல் செய்தார், அருளை செய்தார், கையெழுத்தும் தாரும் விட்டார், தாரும் விட்டார், காலத்தையோ கட்டளையார், காலத்தையோ கட்டளையார், கணித நேரம் வரவும் உறவினர்கள்
அவர் செயல்பாட்டை கவனித்துக் கொண்டிருக்க அலுவலகத்தில் இருந்து சீக்கிரமாக வீடு திரும்பினார் சுவாமிகள். வீடு திரும்பிய சுவாமிகள் காலை 10:30 மணி அளவில் அவரது மேனியிலே சில மாற்றங்கள் தென்பட்டது. 2 முறை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அனைவரிடத்திலும் சுவாமிகள் வருகிறேன் வருகிறேன் என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று படுத்துக்கொண்டு தியான நிலையிலே ஆழ்ந்திருந்தார் சுவாமிகள். மனித குலம் தழைப்பதற்கு மண்ணுலகில் அவதரித்த மனித குலம் தழைப்பதற்கு மண்ணுலகில் அவதரித்த கருணை உள்ளம் கொண்ட தெய்வம். கருணை உள்ளம் கொண்ட பிரிந்தவுடன் சுவாமிகள் சொன்னது போல அவரது திருவுடலை ஊருக்கு தென்மேற்கு பகுதியில் உள்ள ஆலமரத்தின் அடியில் குழி தோண்டி சுவாமிகளை உட்கார்ந்த நிலையில் சமாதி வைத்தனர். வானிலே செங்கருடன் 3 முறை வலம் வந்து வட்டமிட்டது. மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். செங்கருடன் வட்டமிட உடல் மீது நிழலுமிழ உற்றாரும் உறவினரும் திருச்சமாது செய்தனரே. உற்றாரும் உறவினரும் திருச்சமாது வைத்தனரே. உற்றாரும் உறவினரும் திருச்சமாது வைத்தனரே. திருச்சமாது வைத்தனரே. சுவாமிகளின் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் அவரோடே வைத்து சமாதி வைத்தனர். அப்பொழுது திருச்சமாது வைத்துவிட்டு அனைவரும் துயரத்துடன் திரும்பினார்கள். சமாதியில் விலை உயர்ந்த ஆபரணங்கள் இருப்பதை அறிந்த கள்வர்கள் அவைகளை கொள்ளையிட சதி திட்டம் தீட்டினர். கடப்பாரை கொண்டு சமாதி தோண்ட அங்கு என்ன நடந்தது தெரியுமா? பாம்புகளும் படையெடுத்து பொத்தீசல் போல வர கண்டனரே கள்வர் எல்லாம் தொடை நடுங்கி ஓடினரே. கண்டனரே கள்வர் எல்லாம் தொடை நடுங்கி ஓடினரே. பாம்பு படையை கண்ட திருடர்கள் தாங்கள் கொண்டு வந்த கடப்பாறைகளை அங்கேயே போட்டுவிட்டு ஓடினார்கள். சுவாமிகள் தனது தந்தையாரின் கனவிலே தோன்றி தான் பாதுகாப்பன்றி இருப்பதை கூற காலையில் சமாதி வந்து பார்க்கின்றார்கள். நடந்தவற்றை அறிந்தார்கள். பின்பு பாதுகாப்பு அரண் கட்டலானார்கள். நாற்புறமும் சுவன் எடுத்து கோவில் ஒன்றை கட்டி வைத்தார்.
வர அவரது புகழ் ஊரெங்கும் பரவ மேல புதுக்குடியிலே பிறந்த ஆதி திராவிட பெண்ணின் தோல் அரிப்பு நோயை குணமாக்க திருவுள்ளம் கொண்டார் சுவாமிகள். அந்த பெண் சுடலை பேச்சு சுவாமிகளின் சமாதி சென்று முறையிடுகின்றாள். ஐயனே, சேர்மன் சுவாமி, எனது நோயை தாங்களே தீர்த்து விட வேண்டும். இன்னும் 7 தினங்களில் எனது நோயை தாங்கள் குணமாக்கவில்லை என்றால் உமது திருத்தலத்திலேயே உயிரை விட்டு விடுவேன் சுவாமி, உயிரை விட்டு விடுவேன் என்று அழுது புலம்புகின்றார். அப்பொழுது சுவாமிகள் அந்த சுடலை பேச்சு என்ற பெண்ணிடத்தில் கனவிலே தோன்றி என்ன உரைக்கின்றார்? கலங்காதே கவலை வீடு, கவலை தானே காத்திடுவே, என்ன கனவிலே கூற சுடலை பேச்சு சுவாமிகள் கூறியபடி ஆற்றிலே நீராடி நிறைகுடம் ஜலம் எடுத்து சன்னதிக்கு வந்து 3 முறை வலம் வந்தாள். சுவாமிகள் கூறியபடி சன்னதிக்கு அருகிலே குற்று மருந்தை கண்டெடுத்து அதை கொண்டு வந்தாள். திரும்பி வந்து மேனியிலே பூசிவிட அவளுடைய நோய் அரிப்பு நோய் குணமாகியது. சுவாமிகளின் நல்ல கருணையினால் இதயவள் நல்ல கனவு கண்டாள். சேர்மன் சுவாமிகளின் புகழ் ஊரெங்கும் பரவியது. நோய்வாய்ப்பட்டவர்கள் அவரது திருத்தலம் சென்று நோய் நீங்க பெற்றனர். நோய் நீங்கி சுவாமிகளை தேடி வரும் பக்தர் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகின்றது. அருள் வெள்ளம் பெருக்கெடுக்க சேர்மன் கோவில் தானும் வந்து சேமாமோடு திரும்பினாரே. பெருமையை கேள்விப்பட்ட மலையாளத்து மந்திரவாதிகள் சுவாமிகளை வசப்படுத்த எண்ணி நள்ளிரவில் கோவிலுக்கு கிழக்கே பூஜை போட்டார்கள். என்ன நடந்தது தெரியுமா? சுவாமிகளின் கோபத்தினால் சித்தம் கலங்கி பைத்தியம் போல் ஆனார்கள். சித்தம் விடுத்தலைந்த தீயவர்கள் தரை வலம் வந்து வணங்கிறது. சுவாமிகளின் தவறை உணர்ந்த மந்திரவாதிகள் சுவாமிகள் தலத்தை சுற்றி வலம் வந்து வணங்குகின்றார்கள். தெரியாமல் கோவிலுக்கு வந்து விட்டோம் சுவாமி, உங்களையே வசப்படுத்த நினைத்து விட்டோம் ஐயா. சேர்மன் சுவாமி, எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள். சித்தம் தெளிய பெற்று ஊர் திரும்பினார்கள் மந்திரவாதிகள். இப்படி இருக்க திருச்செந்தூரில் இருந்து பிராமணன் அங்கை ஒருத்தி அந்தன பெண், அவளுக்கு வெகு காலமாக புத்திர பேரு இல்லை, குழந்தை வரம் வேண்டி சுவாமிகளின் சன்னதிக்கு வருகின்றாள். எப்படி வணங்குகின்றாள்? சுவாமி இதை வணங்கி சுவாமியை வணங்கிக் கொண்டிருக்கும் போது அவளுடைய கணவன் அவளை அடித்து துன்புறுத்தினானாம். ஏண்டி, எத்தனையோ கோவில்லாம் இருக்கு, இங்க வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கியே, குல ஆச்சாரத்தையும் மறந்து விட்டாய். ஐயோ, தெய்வம் நல்ல தெய்வம் என்று சொல்கின்றார்கள். கேட்ட வரத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்கும் தெய்வம், கருணை கடலாக விளங்குகின்ற தெய்வம் சேர்ம சுவாமி என்று சொன்னார்கள். சுவாமி என்று அந்தனரை வணங்கி நிற்க, உயர்குலத்து கொவ்வாத இழிசெயலை செய்து வந்தாய் என்று சொல்லி அம்மணியை அடித்து மிதித்து தான் வதைத்தார். ஓம் சேர்மா, ஓம் சேர்மா, அவளும் கர
ஒரு காலையும் ஒரு கையையும் செயலிழக்க செய்தார். இது சேர்மன் சுவாமியின் திருவிளையாடல். என்னுடைய பக்தியையா அடிக்கிறார், உன்னை என்ன செய்கிறேன் பார். ஒரு காலும் ஒரு கை வரவிடாம பண்ணிட்டார். இது சுவாமியினுடைய அருள் என்று அந்த பிராமணன் உணர்ந்தார். தவறை உணர்ந்த பிராமணன் சுவாமியினுடைய சன்னதிக்கு தம்பதியர்கள் இருவரும் வந்து வணங்கிட நலன் பெற்றார்கள். பின்பு பிராமண தம்பதியருக்கு குழந்தை ஒன்று பிறந்திட அந்த குழந்தைக்கு அருணாச்சலம் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார்கள். சேர்மன் சுவாமி அருளினாலே பெருமைகள் நாடெங்கும் பரவியது. மக்கள் கூட்டம் நிரம்பி வழியிலாயிற்று. சுவாமிகளின் கோவிலில் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி காலங்களிலே ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி காலங்களில் பக்தர்கள் திரண்டு வருகின்றார்கள். சுவாமிகளுடைய தரிசனத்தை காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டிலும் சித்திரை மாதத்திலே சேர்மன் சுவாமிகளின் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெறும். சித்திரை மாதத்திலே சிறந்த பின்பு ஒவ்வொரு ஆடி அமாவாசை திருவிழா பெரும் திருவிழாவாக 12 தினங்கள் நடத்தப்படுகிறது. ஆமா, சீரும் சிறப்புடன் கோலாகலமாக நடத்தப்படுகிறது. ஆடி நல்ல திருநாளிலே அமாவாசை நன்னாளிலே சேர்மன் சுவாமிகளின் கோவிலில் சிறப்புகளில் ஒன்றாக கற்பூர ஜோதி தரிசனமாகும். இதுதான் சிறப்பு தரிசனம். ஆமாம், ஒவ்வொரு நாளும் 4 வேளைகளில் தீபாராதனை நேரங்களில் சுவாமிகளின் திருமுன் கற்பூரத்தை பரவலாக ஏற்றி ஜோதி வடிவாகவே வழிபடும் காட்சி இருக்கிறதே, ஆனந்த பரவசம் ஊட்டும். தீமன்னையா சிரசீனை காக்க மூர்த்தி